This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். தம்ப்நெயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ மேலே ஒரு இமேஜ் ஒன்று ஷோ ஆகும் பாருங்க, அதுதான் தம்ப்நெயில். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்த வீடியோ அந்த மெசேஜை மற்றவங்களுக்கு ரீச் பண்ணணும், அவங்க பார்க்க வைக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமான இமேஜஸாக போட்டு அது அட்ராக்டிவான மெசேஜஸை போட்டோம் அப்படின்னா அதில் மெசேஜஸ் போட்டு டைப் பண்ணோன்னா அதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கேன்வா ஆப்புன்றது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா இது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. இந்த ஆப்பில் நீங்கள் நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா பண்ணலாம். இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் வச்சு இந்த கேன்வா ஆப்பில் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இன்னும் மற்ற வீடியோஸ்லலாம் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா தம்ப்நெயில், யூடியூப் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது தம்ப்நெயில் போய் டைரக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தம்ப்நெயில்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங், விலாகு, யூடியூப் தம்ப்நெயிலு என்ன வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூடியூப்க்குரிய தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணுறோம், வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ அப்படின்றத நீங்கள் டச் பண்ண வேண்டாம், அது வந்து நம்ம வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை விட்டுட்டு மற்றதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுற வீடியோ தானே போடுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டச் பண்ணிங்கன்னா நம்ம இந்த கர்சர், இந்த இன்டூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இதை எடுத்துகிட்டு நான் இதை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இன்டூ இருக்குது பார்த்தீங்களா, இது இன்டூ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நிறையா இருக்கும், இந்த டெக்ஸ்ட்டு, எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே டச் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா வரும். அண்டு இதில் இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வரும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், இதில் வந்து நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும், நம்ம என்ன வேணுமோ அதை இப்படி மாற்றிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். அது பிறகு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்மேட், அதாவது இது ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்றதுனால நமக்கு இந்த பிளாக் வராது, இல்லைன்னா வந்து இதில் வந்து போல்டுன்றது வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கர்வாக வேணும் அப்படின்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஸ்டைல் ஷேப்புன்னு பாருங்கள். இந்த ஷேப்புன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை டச் பண்ணிங்கன்னா இந்த கர்வுன்றதை டச் பண்ணிங்கன்னா திரும்பி மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா இது இப்படி பண்ணிங்கன்னா இது அப்படியே கர்வ் ஆகும் பார்த்திங்களா, இது கர்வ் ஆகும். இல்லை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அந்த ஷேப்லேயே போயிட்டு இதில் டச் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும், நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கர்வாக பண்ணுறது. அதே மாதிரி இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன்றும் நீங்கள் வந்து இதை டச் பண்ணி நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை டச் பண்ணிங்கன்னா இப்படி கம்மி பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இந்த ரெக்டாங்கிளை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கலருன்னு இருக்கும், இந்த கலரில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டு உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் எதுவும் வேணும், அதாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்றதில் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் சர்ச்சுன்றதில் வந்து ஹாப்பி அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன். ஹாப்பி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்துடும். ஸோ இந்த சிஆல்ன்றது இது எல்லாமே இமோஜிஸ், இது எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ், கார்ட்டூன் மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் அக்செப்ட் ஆகும். ஸோ இதை நான் இந்த குழந்தை இதை எடுக்கிறேன். ஸோ இந்த இதை வச்சு இப்படி பண்ணிவிட்டு இந்த மார்க்குன்றது வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இப்படி நல்லா நான் கம்மி பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ என்னுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் இது சும்மா ஹாப்பி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. இதே இது நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். டவுன்லோடுன்றதை போகிறேன், டவுன்லோட் ஆகாது, ஏன்னா இமேஜஸ் இருக்குது, அதனால் வந்து டவுன்லோட் ஆகாது.
ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கிளியர் பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இப்போது வந்து ஆகலை, இது வந்து ஒரு இமேஜ்னு சொல்லுது. ஸோ இந்த இமேஜை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு வேறு இமேஜ் வச்சோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ணாலும் இதே தான் வரும், க்ராப் பண்ணி நம்ம இது பண்ணாலும் இப்படி தான் வரும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு க்ராப் பண்ணியே கொடுத்துட்றேன். ஓகேவா? இதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து பண்ணணும். அண்ட் டைப்பிங் இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆட் டெக்ஸ்ட்டில் வந்து இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டோன்னா இந்த இன்ட்டு சிம்பிள் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். சும்மா நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா டச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டு சைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கலர் கொடுக்கலாம். இதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையா, அப்போ நம்ம வந்து கலர் வேறு கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போல்டுன்றதுல நீங்கள் இப்போ போல்டு கொடுத்தீங்கன்னா போல்டு ஆகுதுல்ல, இது வந்து நம்ம டைப் பண்ணுறது போல்டு ஆகும், ஆனால் இங்கே இருக்கிறது போல்டு ஆகாது, ஏன்னா அது அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.